தேங்க்யூ மேம். ஸோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சௌமியா கிஷோர் மேம். உங்கள பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா நானும் உங்கள ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு லாங்குவேஜ். ஆனா இப்ப தமிழ் பார்த்தீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இந்த ஆக்சஸ் பிசினஸ்ல வந்து இந்த தமிழ் லாங்குவேஜ கத்துக்கிட்டு சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிசினஸ்க்கு நீங்க குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் சொல்லணும். ஸோ ஒரு பேக் போனா ஃபேமிலியா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கள மாதிரி நீங்களும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும். சூப்பரா இன்னைக்கான வீடியோஸ் ஆகட்டும், எல்லா மெசேஜும் சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கோட வீடியோ சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஈகல் டீம்ல இருக்கோம். ஈகலோட வீடியோ பிளஸ் இன்னைக்கு நான் இந்த மீட்டிங் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லா லீடர்ஸ்க்கும் ஹாப்பி ஏர்னிங் டே. ஸோ ஏர்னிங் டே எதுக்காக சொல்றேன்னா ஆக்சஸ்ல இருந்தா டெய்லி நமக்கு ஏர்னிங் டே தான். ஸோ இன்னைக்கு சண்டே நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங், பிஓஎம் ப்ளஸ் நிறைய ஹோம் மீட்டிங் நிறைய இருக்கும். ப்ளஸ் அதோட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்டி சார் பாஸ்கர் சார் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு 7 வருஷத்துல அப்படியே லைஃப் 360 டிகிரி மாறிடுச்சு. அவரோட 3வது வீடோட அச்சீவ்மெண்ட். ஸோ இதை நான் இன்னைக்கு எப்படி பார்க்கறேன் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கோல் செட்டிங் பிளஸ் அவரோட பிளான் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கான ஒரு எல்பிஜின்னு ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேர்னிங். ஸோ இப்போ நம்ம ஒரு எஜுகேஷனே ஒரு ஸ்கூலே படித்தாலும் காலேஜ் படித்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஆனால் நமக்கு லேர்னிங்க்கு என்றைக்குமே எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணுறோமோ நம்மளால அந்த பிஸ்னஸை கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ண முடியும். நெக்ஸ்ட் பி ஃபார் பிட்ஃபால். இட் மீன்ஸ் பிட்ஃபால்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா அதில் நமக்கு சக்ஸஸும் இருக்கும் ஃபெயிலியரும் இருக்கும். சக்ஸஸ் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். அடுத்த சக்ஸஸ். ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கும். டீச்சர்ஸ் த லெசன் மீன்ஸ் அடுத்த வாட்டி அந்த லெசன் அந்த பாடத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டு அந்த தப்பை நடத்தாம பார்த்துக்கலாம். ஸோ ஃபெயிலியர்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷனுக்கான ஐடியாஸ் கிடைக்கும், ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு கத்துக்கக்கூடிய பாடம் தானே தவிர ஸோ ஜீன்ற அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒரு ஜென்யூனா இட் மீன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷனுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம வித்தவுட் 100% வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் இந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கான எல்பிஜி குக்கிங்ல எப்படி ஒரு ஃபுட்டு நமக்கு கிடைக்குமோ ஒரு இந்த நெட்ஒர்க்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நெட்ஒர்த்தான ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ்ல ஒரு எல்பிஜி இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணாலே நமக்கான எல்லா சக்சஸும் கிடைச்சிடும். ஸோ எல் ஃபார் லேர்னிங், P for pitfall, G for genuine relationship. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தோணும் இப்போலாம் நம்ம ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு 2025 சொல்லியிருப்போம். சொல்லி ஒரு 52 நாள் கடந்திருப்போம். ஆனா இந்த 52 நாள்ல புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுமா பண்ணலையான்ட்டு ஒரு திங்கிங் இருக்கும்ல பழைய மாதிரி இருக்கான்ட்டு. ஸோ ஒண்ணுமே கவலை கிடையாது. இன்னும் பேலன்ஸ் 300 நாள் நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ இந்த 300 நாள எப்படி பிளான் பண்ணலாம்? ஸோ எப்பவுமே நம்ம நியூ இயர்ல என்ன பண்ணுவோம்? ஒரு கோல்ன்னு ஒரு விஷயம் வைப்போம். அந்த கோல்ன்ற விஷயம் என்ன நடக்கும்னா, அத நம்ம ட்ரை பண்ணுவோம். மேபி 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் மேபி அடுத்த வருஷம் அந்த கோல் என்ன ஆகும்னா, புது கோலா மாறலாம். இல்ல அந்த கோலோட கம்மியா ஆகும். ஸோ அந்த கோல நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் தான். ஒரு கோல் நம்ம செட் பண்றோம்னா, அதுக்கான ஒரு ஹேபிட், அதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ இட் மீன்ஸ் இந்த 3 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, இத தான் நான் உண்மையாவே பாஸ்கர் சார்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அன்னைக்கு அந்த பிசினஸ் பண்ணும்போது சார் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அத ஒரு சிஸ்டமா எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டினாரு. அடுத்த வருஷம் செகண்ட் வீடு கட்டினாரு. இந்த வருஷம் 3வது வீடு கட்ட இது அவரோட ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ இதே நமக்கான ஒரு கோல எப்படி பண்ணலாம் மீன்ஸ் இப்போ எனக்கு ஒரு 1 லேக் வேணுமா? அதுக்கு நான் இதான் என்னோட கோல். மினிமம் கோல் ஒரு 1 லேக் வேணும். அதை நான் என்ன பண்ணலாம்னா இந்த இயர்க்குள்ள என்னோட சிஸ்டம் எப்படி இருக்கணும்னாக்கா எனக்கு 8,000 rupees ஆட்டோ டெபிட் ஆயிடணும். எப்படி ஆகணும்? ஆட்டோ டெபிட் ஆயிடணும். ஸோ 8,000 ரூபான்றது என்னோட கன்ஃபார்ம் அமௌண்ட்டா இருக்கணும். ஸோ இதை நான் என்னோட ஹேபிட்டா சேவிங்கா 8,000 ரூபாய் கொண்டு வரணும். ஆல்மோஸ்ட் 96,000 என்னோட இன்கம் வந்திருக்கும். ஸோ இது ஒரு மினிமம் ஒரு கோல். மேபி நான் 10 லேக் பண்ணுமா?
இன்டூ ஒரு 0. ஸோ 80,000 என்னோட சிஸ்டமா இருக்கணும். என்னோட ஹேபிட் என்ன இருக்கணும்? என்னோட ஹேபிட்டான விஷயம் 80,000 ரூபாவா இருக்கணும். ஸோ இது ஒரு கோல். இல்ல நான் ஒரு ஸ்பீக்கரா இருக்கணும் மீன்ஸ் நான் என்ன பண்ணணும்? என்னோட கோல் நான் ஒரு ஸ்பீக்கரா இருக்கணும் மீன்ஸ் நான் என்னோட ஹேபிட் என்னவா இருக்கணும்னா டெய்லி ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறத நான் வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி நான் பார்க்கணும். அதான் நான் சிஸ்டம் மீன்ஸ் அதுல வீடியோல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எனக்கான ரிவ்யூவை நானே கொடுக்கணும். நான் எப்படி பண்ணியிருக்கேன், அதுல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இதுக்கான நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். இட் மீன்ஸ் நிறைய ஸ்பீக்கிங் கிளாஸ் இருக்கு. ஸோ நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் இருக்கு. இது எல்லாமே கத்துக்கணும். இல்ல நான் ஒரு 20 புக்கை படிக்கணும் இந்த வருஷம் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் நான் படிக்கக்கூடிய 20 புக்கோட நேம் லிஸ்ட் எடுக்கணும். ப்ளஸ் இதோட சிஸ்டமை நான் ஃபாலோ பண்ணணும். டெய்லி பர்டிகுலரா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல நான் புக் படிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? லைப்ரரிக்கு போகணும், இல்லை ரீடிங் கிளாஸ்க்கு போகணும். ப்ளஸ் என்னோட ஹேபிட் என்ன இருக்கணும்? மினிமம் 20 பேஜாச்சும் படிக்கணும். எப்போ படிக்கணும்? மேபி நான் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி படிக்கலாம், இல்லை மார்னிங் எழுந்திரிச்சோடனே படிக்கலாம். இதான் என்னோட கோலை நான் ப்ராப்பரா பண்ற விஷயம். இல்ல என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் இம்ப்ரூவ் பண்ணுமா? அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? என்னோட கோல் என்ன? இம்ப்ரூவ் ரிலேஷன்ஷிப். ஸோ அதுக்கான விஷயம் என்னோட சிஸ்டமை வந்து நான் எப்படி பண்ணலாம்? என்னோட டைம் கொடுக்கணும். என்னோட ஃபேமிலிக்காகட்டும், என்னோட டீமுக்காகட்டும் ஷெட்யூல் டைம். ஸோ அந்த டைம் ஷெட்யூல் பண்ணும்போது குவாலிட்டி டைமாக இருக்கணும். ஸோ இதோட ஹேபிட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேவ் எ டீப் அண்ட் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். அந்த டைமில் என்னோட ஹேபிட்டில் போய் நான் கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும்? என்னோட ஸ்வீட் மெமரிஸ் தான் கொடுக்கணுமே தவிர என்னோட கஷ்டமான ஓல்டு மெமரிஸோ சாரோவான மெமரிஸோ கொடுக்கக்கூடாது. எதுக்காகனா நான் அதை என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஒன்லி பாசிட்டிவ் தான் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் சொல்லுவோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இது 2 தான் இருக்கா? கிடையாது. இதை நான் இன்னொரு விஷயமாவே சொல்லலாம். மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்பெக்ட் ஆஃப் திஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ்னா என்னால் ஒரு விஷயத்த இதனால தான் பண்ண முடியாது, இதனால பண்ண முடியல சொல்றதோட இன்ஸ்பெக்ட் ஆஃப் திஸ் இதனால இது இருந்தாலும் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. மேபி நான் ஒரு மீட்டிங் போகிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், என்னோட கார் மேபி பேட்டரி லோ, கார் ஸ்டார்ட் ஆகலை. நான் என்ன பண்ணலாம்? வேற என் ஃப்ரெண்டு காரை வாங்கிட்டு போகலாம், இல்லை ஓலா புக் பண்ணி போகலாம். இல்லைன்னா மேபி நான் போன காரு இது ட்ரூ லாஸ்ட் மீட்டிங்ல என்னோட போன கார் பஞ்சர். நான் என்ன பண்ணலாம்? பஞ்சரை ரெடி பண்ணிட்டு போகலாம். ஆனா அதே ஒரு ரீசனா பிகாஸ் ஆஃப் திஸ் என்னால பண்ண முடியல சொன்னா என்னால முடியாது. இன்ஸ்பெக்ட் ஆஃப் திஸ்லயும் என்னால பண்ண முடிஞ்சிச்சு. இதுதான். ஸோ இந்த 2 பீப்புள் தான் இருப்பாங்களே தவிர வேற நம்மளை சுத்தி எந்த பீப்புளுமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்ற விஷயத்த ஒரு கம்யூனிகேஷனா சொல்லலாமே தவிர கம்ப்ளைண்டா சொல்லக்கூடாது. ஏன்னா கம்ப்ளைண்ட்ன்ற இந்த விஷயம் என்னன்னா கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஆனா கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க எனக்கு இது செய்யலாமே, செஞ்சிருக்கலாமே இருக்கு, இது செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லும் போது அந்த வேர்ட்ஸுக்கான பவரே மாத்தும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே நான் இன்னொரு விஷயம் என்ன வச்சேன்னா ஒரு ட்ரிபிள் ப்ரீ சொல்லலாம். பி இந்த மீன்ஸ் பி ஃபார் ப்ரிப்பரேஷன். ஒரு விஷயத்த நான் பண்றேன்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ப்ரிப்பேர் பண்ணும். அண்ட் அதர் தென் பி ஃபார் ப்ராக்டிஸ், அதர் தென் பி ஃபார் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் இஸ் கான்ஃபிடென்ஸ். நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ஸா பண்ணும்போது ஏ டு இசட் எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்மளாவே இப்போ டி ஃபார் டீக்கு ஒரு 3 அப்ரிவேஷன் சொல்லலாம். இட் மீன்ஸ் நம்மளோட டங்க்கு, நம்மளோட டைமு ப்ளஸ் நம்மளோட தாட். இந்த 3 விஷயம் எதுக்காக சொல்றோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டங்க்கு, நம்மளோட வேர்ட்ஸு அது நம்ம வார்த்தை வருதுல்ல அதை நம்ம போட்டால் எடுக்க முடியுமா? நம்ம கொடுக்குற வேர்டை ஒரு வேர்டை பாசிட்டிவாக கொடுக்கும் போது அது 100 பேருக்கு ரீச் ஆகும் போது 100 பேருக்குமே பாசிட்டிவாக போகும். ஸோ நம்மளோட டங்க், நம்மளோட டைம், நம்ம டைம் வேல்யூபிளான டைம். ஸோ தாட், நம்மளோட எண்ணங்கள், நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு செயல்பாடாக இருக்கும். நம்ம நல்லதை வினைச்சா நல்லதை தான் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட தாட்ஸ். ஸோ 3 T. ஸோ அந்த மாதிரி 3 விஷயம் சொல்லலாம். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் ஐ லவ் யூ, சாரி அண்ட் தென் ரெஸ்பெக்ட். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஒருத்தர்கிட்ட கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா அது அவங்களா கொடுக்கக்கூடிய விஷயம். ரெஸ்பெக்ட் ஆகட்டும், லவ் ஆகட்டும், டைம் ஆகட்டும், அதை நம்ம எதிர்பார்க்காம
நம்ம கொடுத்தா கிராட்டிடியூட் இட் மீன்ஸ் நன்றி உணர்வு. நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்தா மட்டும் தான் அது கிடைக்கும். நமக்கு கிடைக்கும் போது நம்ம கொடுக்கும் போது அது நமக்கு டபுளா கிடைக்கலாம், ட்ரிபிளா கிடைக்கலாம், 10 மடங்கா கூட கிடைக்கலாம். ஆனா நம்ம அதுக்கு என்னைக்குமே கிராட்டிடியூடா நன்றி உணர்வோட இருந்தனா ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னல ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் தான் எல்லா பிஸ்னஸ், நாட் நெட்வொர்க், எனி பிஸ்னஸ். இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கா, 2 இட்லிக்கு இவ்வளோ சாம்பார் தான் ஒரு சிஸ்டம் இருக்கும். கரெக்டா? இப்போ ஸ்கூல் இருக்கா, ஸ்கூல்ல என்ன இருக்கும், 9 to 5 ஸ்கூல். ஸோ குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ இதுதான் நம்மளை சுற்றி எதோட வேணா நீங்கள் கனெக்ட் பண்ணுங்களேன், சிஸ்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி தான் நம்மளோட கோல் செட்டிங்கை நம்ம பண்ணுறோம். ஆனால் சிஸ்டம் வச்சுருக்கோமா அதில், அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்திருக்கோமா, பழக்க முறையானா கண்டிப்பாக கிடையாது. இது மேபி ஒரு 3 months பழகிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பழகிடும். ஓகேவா? ஸோ அந்த பழக்கத்தை அடிட் பண்ணுற ஒரு விளைவு தான் இன்னைக்கு பாஸ்கர் சாரோட அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை லீடர்ஸ், இங்க சக்சஸ் பண்ணாங்களே, அவங்க என்ன பண்ணாங்களோ அதை காப்பி பண்ணா மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேணாம். அவங்க பண்ண விஷயத்த காப்பி பண்ணாலே நமக்கான சக்சஸ் இங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கடை, ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. அங்க வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒர்க்கர், ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியில. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு ஒரு நாள் அவர் ஃபேக்டரியில இருந்து ஒரு வீல் பேரோ, இட் மீன்ஸ் ஒரு சக்கர வண்டியை வந்து அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அங்க இருக்க செக்யூரிட்டி பார்க்க, இவர் ஏன் இந்த அது மேல ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை எடுத்துட்டு வரும்போது பார்க்க, இவர் இந்த பாக்ஸ்ல எதையோ வச்சு எடுத்துட்டு போறாரு சொல்லி செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, அதுல அந்த உடன் ஃபேக்டரியில இருக்க தேவையில்லாத அந்த தேவையில்லாத திங்ஸ் இருக்கும்ல, உட்டு, அதை தான் போட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதுதானே சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. மறுநாள் என்ன பண்றாருன்னா, அதே வீல் பேரோல அதே மாதிரி அந்த பாக்ஸ்ல ஒன்று எடுத்துட்டு போறாரு. அந்த செக்யூரிட்டிக்கு டவுட் வருது, இன்னைக்கு என்ன எடுத்துட்டு போறாருன்ட்டு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. இன்னைக்கும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னாக்கா, அதே விஷயம் தான் இருக்கு. மறுநாள் 3rd டே மறுபடியும் எடுத்துட்டு போறாரு. அந்த செக்யூரிட்டி டவுட் வருது, ஏன் இவர் எடுத்துட்டு போறாரு டெய்லி இந்த பாக்ஸ்ல இந்த தேவையில்லாத அந்த உட்டு சின்ன சின்ன துகள்களை எதுக்கு எடுத்துட்டு போறாரு? ஓபன் பண்ணி பார்த்தா அதே தான் இருக்கு. ஸோ அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த ஒர்க்கர் கிட்ட, எதுக்காக நீங்க இதை எடுத்துட்டு போறீங்க டெய்லி? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்கன்னும் போது அப்ப அந்த ஒர்க்கர் சொல்றாரு, நான் வந்து இதை எடுத்துட்டு போல, அந்த வீல் பேரை தான் டெய்லி எடுத்துட்டு போறேன், அந்த சக்கரை வண்டியை தான் நான் எடுத்துட்டு போறேன் சொல்ல வராது. ஸோ இதுல ஒரு லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்மால் திங்ஸ், சின்ன விஷயத்த தான் பார்க்கணுமே தவிர அந்த பெரிய விஷயத்த கவனிக்கல. ஸோ நிறைய சின்ன சின்ன விஷயத்த பார்த்துட்டு பெரிய விஷயத்த விட்டுடுறோம். ஸோ சின்ன விஷயத்த நம்ம பார்த்தா நமக்கான பிக் சக்சஸ் கிடைக்காது. ஸோ தென் நிறைய பேர் சொல்றாங்க, நான் நிறைய பேசுறேன் ஆனா எனக்கு வரல ஐடி, நான் ஒர்க் பண்றேன் வரலன்னு சொல்லதுக்கு, வரல வராததுக்கு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்ல. ஸோ உண்மையா சொல்றேன், இது வரைக்கும் நான் என்னோட பிசினஸ்ல வரலன்னு யோசிச்சதுல, ஏன் வரலன்னு யோசிக்கும் போது நிறைய புது புது திங்ஸ், நிறைய புது புது விஷயம் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்க சொல்றதோட ஸோ ட்ரிபிள் சொல்லலாம். ஸோ ட்ரிபிள் மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் லவ், செல்ஃப் வேல்யூவேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுக்குமே ஒரு 3 மீனிங்ஃபுல் வேர்டு நீங்களே அதுக்கான ஒரு வேர்டா எடுத்து பண்ணும்போது நமக்கு மாறும். ஸோ இந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு அவரு தான் காரணம். அவர் இல்லைன்னா கண்டிப்பா என்னால முடிஞ்சிருக்காது. ஏன்னா நான் நிறைய வாட்டி நிறைய ஒரு ஃபுட்டு வாங்கும் போதும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்கும் போதும் நிறைய கஷ்டத்துல இருக்கும் போது, என் மனசு சரியில்லைனாலும் அப்ப வந்து அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நான் இந்த இடத்துல கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவரோட பேரையும் நான் இங்க சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு என்னோட குரோத்துக்கு உண்மையா என்னோட ஃப்ரெண்டு தான் காரணம். அந்த ஃப்ரெண்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான் கிடையாது. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அவரோட பேரை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அவர் யாருன்னா உண்மையா நான் தான். ஏன்னா ஒரு இடத்துலயும் நான் சோர்ந்து போகும்போது என்னால முடியும் என்னோட மனசு சொல்லிச்சு. ஸோ அதுதான் இன்னைக்கு என்னால முடிஞ்சிச்சு. ஸோ நான் அந்த மாதிரி உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ உங்க ஃப்ரெண்டு சொல்றதை கேளுங்க. உங்க ஃப்ரெண்டு என்னைக்குமே உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க.
ஸோ அது இல்லாம என் ஃப்ரெண்டு, ஸோ அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஃபேமிலி, என்னோட அப்லைன், என்னோட லைஃப் லைன், என்னோட டீமு, ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பேச்சுமுத்து சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருமே இன்னைக்கு பாஸ்கர் சார் ஈவெண்ட்டுக்கு வாங்க. இதோட பெரிய டூல் எதுவுமே கிடையாது. இங்க ஜெயிச்சதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் பணம் போறதோட சக்சஸ் தேடும் போது நமக்கு கண்டிப்பா பணம் வரும். ஸோ ஃபோக்கஸ் அவர் டோல் நம்மளோட டூல் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ் அவர் கோல், நம்ம சிஸ்டம், நம்மளோட ஹேபிட். கண்டிப்பா சொல்றேன், இதுல இருக்க ஒரு 163 பேருமே சீக்கிரமா இதே ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இங்க இருக்க 163 பேருமே கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ செம்ம கிராண்டா இருக்கும். ஸோ அதுக்கு நான் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சௌமியா மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரைனிங் செக்ஷன் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு ஆல்பாபெட்ஸ்ல ஒரு லெட்டர் எடுத்து அதுக்கு 3 மீனிங் சூப்பர் மேம், எக்ஸலண்டா இருந்தது இன்னைக்கான ஒரு செக்ஷன். ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அது வந்து நீங்க கேளுங்க. சர்வ நிச்சயமா சூப்பரா நல்ல விஷயம் எல்லாமே நடக்கும் நம்ம லைஃப்லன்னு சொல்லி சூப்பரான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம், ஸோ வேல்யூபிள் ஸ்பீச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ இந்த செக்ஷன் பத்தி நீங்க வந்து ஃபீட்பேக் வந்து ஒரு 5 நபர்களுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேம் சொன்னதுல ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யதார்த்தமான ஒரு விஷயங்கள். ஸோ ஒரு அப்ளைனா இருக்கட்டும், ஒரு லைஃப் லைனா இருக்கட்டும், எப்படியெல்லாம் நம்ம வந்து டிராவல் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம மைண்ட் செட் இருக்கணும்னு சொல்லி சூப்பரா வந்து நமக்கான ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ முத்துலட்சுமி மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பேசலாம். தேங்க்யூ மேம், மறுபடியும் வாய்ப்பு தந்ததுக்கு. நான் மேடம் சொன்னதுல என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அதாவது நம்ம ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை வந்து அதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும். அதாவது இன்னைக்கு நான் ஒரு புக் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் அதை கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நான் நினைக்கும் போது அது ஜூம் மீட்டிங்ல இருந்தா நான் இவ்வளோக்குள்ள நான் பேசுறேன்னா அது ஜூமால மட்டும்தான். நான் இவ்வளோக்குள்ள நிறைய விஷயங்கள் தினமுமே நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது பழமொழி கூட இருக்கு இல்லையா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு. ஆனா அதே போலதான் நம்ம வந்து இன்னும் தினமுமே எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம தினமுமே கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி சிஸ்டத்தை பத்தியும் சொன்னாங்க, ஹேபிட் பத்தியும் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு குட்டி கதை சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதாவது அது ஒர்க்கர் பாத்தீங்கன்னா அந்த ட்ரையர்ல வந்து வெறும் பாக்ஸ்ல அந்த மரத்துகள் தான் கொண்டு போனாங்க. ஆனா அந்த வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா அந்த அட்டை பாக்ஸ்ல என்ன இருக்குதுங்க அப்படிங்கிற அந்த சின்ன விஷயத்தை தான் பார்த்தாரே ஒழிய அவர் கொண்டு போன அந்த ட்ராலி அவர் அதை வந்து அவங்க பார்க்கல, அந்த பெரிய விஷயமா அதை அவங்க பார்க்கல. அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் மேம். நம்மளுடைய எண்ணங்கள் பெரியதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் மேம். தேங்க்யூ மேம், பேச வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரான ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். இனிமே வந்து யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஹரிகிருஷ்ணன் சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் சார். ஹரிகிருஷ்ணன் சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சார், நீங்க பேசலாம். வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசலாம். எஸ் மேம். எல்லாரும் குட் மார்னிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சைனா மேடம் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னுடைய அப்ளைன் அவங்களுடைய வளர்ச்சி வந்து 4 வருஷமாக கூட இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்ஸை விடாமல் இன்றைக்கும் செம்மையாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு எல்லாமே ஒரு ரோல் மாடல் தான் அவங்க. ஸோ அவங்களுடைய விடாமுயற்சி நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான் இன்னைக்கு அப்கமிங் விபின்ற ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். நன்றி செல்வந்தர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சூப்பரா இருந்தது, உங்க ஹோஸ்டிங் நல்லா இருக்கு. நீங்க போட்ட வீடியோ, அந்த பறவை வீடியோ சூப்பரா இருந்தது மேம். அப்புறம் சாய்னா மேம் வந்துட்டு எல்லாமே கடைசியா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டு பேரு சொல்லணும்னாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு யாருன்னா அவங்கதான் சொன்னாங்க. நிச்சயமா நம்மள நாம மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். நம்மளால இது முடியுது, இன்னும் எவ்வளவு நம்மளால பண்ண முடியும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு முதல்ல நம்ம செல்ஃபா நம்மள நம்ம பாராட்டிக்கணும். அதுதான் ரொம்ப எனக்குமே பிடிக்கும். அது சைனா மேம் சொல்லியிருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்டு நான் தான் அப்படின்னு. ரொம்ப சூப்பரா இருந்தது. டிராவல்ல இருக்கிறதுனால நல்லா பேச முடியல மேம். தேங்க்யூ சோ மச் மேம்.
நிறைய பாயிண்ட் நல்லா இருந்தது மேம் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். டிராவலிங்ல இருந்தாலுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி அன்மியூட் பண்ணி நீங்க பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோமலவல்லி மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் மேம். தேங்க்யூ மேம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா மேம்? ஆடிபிள் மேம். ஓகே, குட் மார்னிங் டு ஆல். சௌமியா மேம், உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஹோஸ்ட் இருக்குது. நாங்க உங்க கூட டிராவல் பண்ணப்ப தெரியும் உங்களுக்கு தமிழே தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பட் ரொம்ப அழகா எங்களை விட சூப்பரா பேசிட்டு இருக்கிறீங்க மேம். வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்க முன்னேறி வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். இன்னைக்கு ஆக்சுவலா சானியா ஷேக் மேம் சொன்னதை வந்து எதை எழுதுறது எதை எழுதுறேங்கிற மாதிரி அப்படி அவ்வளோ ஸ்பீடா சொல்லிட்டே இருக்கிறாங்க. மைண்ட்ல தான் நாங்க ஏத்திக்கிற லெவலுக்கு இருந்தது. ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இவ்வளோ வார்த்தைகள் சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றுக்கும் 3 இது சொல்றாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேம் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது பிசினஸோடது சின்ன திங்ஸை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஸோ பெரிய விஷயங்களை விட்டுறோம். அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் இதை வந்து பிசினஸ்குள்ள ரிலேட்டட் பண்ணி பார்த்து சின்ன சின்ன ஒரு விஷயங்களை தப்பு அந்த மாதிரிலாம் நம்ம மட்டும் பாக்குறோமே தவிர்த்து அதை தாண்டி பெரிய விஷயங்களை நம்மளால வந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு, அதாவது வந்து தனக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்டை வந்து செல்ஃப் இது நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கோல் செட்டிங்க்கு அவங்க கொடுத்த விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க உங்களை வளர்த்துக்கணும்னா எந்தெந்த மாதிரி எல்லாம் வளர்த்துக்கலாம், ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசுங்க, அதையே நீங்க ரெக்கார்ட் பண்ணி திருப்பி நீங்க அதை போட்டு பாருங்க, உங்களே நீங்க வளர்த்துக்கலாம்னு சொன்னதாகட்டும். அதே மாதிரி வந்து இந்த 5000 8000 நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நீங்க நினைக்க வந்து அது உருவாகும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம் இன்னைக்கு செஷன் வந்து. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காந்திமதி மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேம். மேம் ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் அதான் எப்பவுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா சொன்ன விஷயங்களே நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நான் அந்த சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாமே கோமலவல்லி மேம், அதுக்கு முன்னாடி பேசுற அந்த மேம் எல்லாருமே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சேம் அதேதான். அவங்க அல்பபெட் ஆர்டர்ல எடுத்து அதுக்கு சொன்ன விளக்கங்கள் அதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க தன்னை எவ்வளவு தூரம் தயார் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவ்வளவு அழகா தெரியுது. அதே மாதிரி இப்ப கடைசி அவங்க சொன்ன வேர்டு இது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அவங்க யாரா இருக்கும் அவங்க ஒவ்வொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லல அந்த நண்பர் யாரு அப்படின்னு உண்மையிலேயே ஆவலோட நாங்க காத்திருந்தோம். கடைசியில அவங்க சொன்னோன்னே ஆமா, நம்மளை விட நம்மளை பாராட்டுறதுக்கு, நம்மளை செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா யாரால முடியாது. நம்மளை ரசிக்கல, நம்மளை செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கல அப்படின்னா வேற யாரை வந்து நம்ம செய்ய முடியும்? அந்த வார்த்தை வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கேட்ட எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அந்த வார்த்தை வந்து பிடிச்சிருக்கும். ஷைனாமா ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதாவது அவங்க பேசின அந்த வேகம் எப்படி இருந்ததுன்னா, நார்மலா நானும் வந்திருக்கேன் மார்னிங் பாசிட்டிவ்ல பேசுறேன் அப்படிங்கிறது இல்லாம ஒரு வேகத்தோட உணர்ச்சியோட என்கிட்ட உள்ள அந்த இது எல்லாத்தையுமே உங்க எல்லார்ட்டையும் கொண்டு சேர்த்துறணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அந்த பேச்சுல இருந்தது. உண்மையிலேயே இன்னைக்கு மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ் ரொம்ப வைப்ஸாவே இருந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் திருப்பூர்ல இருந்து என்னோட இடி வந்து சுனிதா மேம், அம்சா மேம், சிஇடி ராஜேஷ் சார். தேங்க்யூ மேம், இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி. காந்திமதி பேசுறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாத்திமா மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். மேம் என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்த குரூப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என காலை வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட மோட்டிவேஷன் நல்ல மேம் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மனசுக்குள்ள அவங்களும் நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். நான் கூட அவங்க சொல்லும் போது மற்ற யாரா இருக்கும்னு நான் கொஞ்ச நேரத்துல யோசனை பண்ணேன். பிளஸ் அவங்களுக்குள்ள இது பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டான விஷயம்தான். ஏன்னா நானும் ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகும்போது போடா இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்குள்ள நம்ம பார்த்துக்கலாம், திறமையில நம்ம பார்த்துக்கலான்ட்டு நான் அடுத்தடுத்து இது மாதிரி தான் சக்சஸ் கொண்டு போயிருக்கேன். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு மேடம் சொன்ன அர்த்தத்துல இதை நான் எடுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேடம், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ சூப்பரான ஒரு விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒருத்தரா செக்ஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சரவணன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். மேடம் வணக்கம் மேடம். வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா மேடம்? ஆடிபிள் சார், நீங்க பேசலாம்.
மேடம் நல்லா ஸ்பீடா சொன்னாங்க. நல்லா எல்லா விஷயமும் அந்த அந்த ஷார்ட் அண்ட் அந்த வேர்டா சொன்னாங்க பாத்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த T3 டைம், தாட், டங் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மத்தவங்ககிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு ஒரு 2, 3 வேர்டு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வீடியோ அதை விட சூப்பரா இருந்துச்சு. கடைசியா ஃபைனலா முடிச்சது நண்பன் நம்ம தான் அப்படின்னு எல்லா விஷயமும் சொன்னாங்க. மேடம் எனக்கு எல்லாமே இந்த இந்த இன்னைக்கு ரொம்ப 10 நிமிஷம் அவங்க ஒரு காமனா தான் பேசினாங்க. இருந்தாலும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கலா இருந்துச்சு. மேடம் எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னன்னா இந்த இந்த மீட்டிங் எண்ட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் திருப்பி மேடம் சொல்லி ஒரு மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி டக்குன்னு ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சுட்டு எண்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சதா மறுபடியும் நான் திரும்ப கேட்டுக்கிடுவேன். தேங்க்யூ மேடம். வாய்ப்பு கொடுத்துக்காக நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எஸ் மேம், நீங்க கோவஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க பேசலாம் மேம். ஷைனா மேம். ஓகே மேம், நான் பேசுறது கேக்குதா மேம்? கேக்குது மேம். ஓகே மேம். ஸோ சார் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குக்கிங்க்கு தேவையான எல்பிஜி சார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல் ஃபார் லேர்னிங். ஓகேவா? ஸோ நான் இது வேணா ஒரு பவர் பாயிண்டா கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ பி ஃபார் பார்த்தீங்கன்னா பிட்ஃபால். ஸோ ஜி ஃபார் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன மேம் சொன்னேன்? ட்ரிபிள் டி சொன்னேன். ஸோ இட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஃபார் டைம் அண்ட் தென் டங்க். ஏன்னா வேர்ட்ஸ். ஓகே. ஸோ தென் டி ஃபார் தாட். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா பி ஃபார் சொல்லியிருந்தேன். ஸோ பெர்ஃபெக்ஷன். மேம் நான் பேசுறது ஆடியபிளா இருக்கா? சாரி கால் வந்துச்சு. கேக்குது மேம், நீங்க பேசுங்க. கேக்குது. ஒன் செகண்ட் மேம். ஸோ பி ஃபார் பெர்ஃபெக்ஷன். ஸோ பி ஃபார் ப்ராக்டிஸ். ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு அந்த விஷயம். ப்ரிப்பரேஷன். ஸோ பி ஃபார் ப்ரிப்பரேஷன், ப்ராக்டிஸ், பெர்ஃபெக்ஷன். ஸோ 100% கான்ஃபிடென்ஸாக கொடுக்கணும் அந்த விஷயத்த. தென் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்த நம்ம கொடுக்கக்கூடாது சொல்லியிருந்து கேட்கக்கூடாது. இட் மீன்ஸ் என்ன கேட்கக்கூடாது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட அவங்க கிட்ட நம்ம ஒரு லவ்வோ, ரெஸ்பெக்டோ, தென் டைம். ஏன்னா மேபி அவங்களுக்கு வேற டைம் இருக்கலாம். எனக்கு நீ ஏன் டைம் கொடுக்க மாட்டேன்ற, ஏன் கூட இருக்க மாட்டேன்ற, நம்ம ஒருத்தவங்களை போட்டு தொல்லை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம்ல, நிறைய பேர் ஐ லவ் யூ, ட்ரஸ்ட் மீ, ஐ எம் சாரி. ஸோ லவ் யூன்றதை நம்ம சொல்றதோட அதை நம்ம ஒரு ஆக்ஷனாக காட்டலாம். அவங்க கிட்ட நம்ம கொடுக்குற அன்பை ஆக்ஷனாக கொடுக்கலாம். ஸோ ட்ரஸ்ட் மீன்றதை வேர்ட்ஸாக சொல்றதோட என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு ப்ரூஃபாக இருக்கலாம். நம்ம அவங்க கிட்ட அவங்க நம்ம பண்ற விஷயத்துல நம்ம ஒரு ப்ரூஃபா இருந்து வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை கண்டிப்பா நம்புவாங்க. தென் ஐ எம் சாரின்றத நம்ம நம்ம ஆல்ரெடி பண்ண தப்ப நம்மளோட ஆக்ஷனை மாத்தி அந்த தப்பு மறுபடியும் செய்யாம இருந்தாலே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுக்குமே இருக்கு. ஸோ சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சூப்பரா மறுபடியும் சூப்பரா எக்ஸலண்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ லீடர்ஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கவுண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எண்ட் பண்ணும்போது அந்த கவுண்ட் இருக்கா அப்படின்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரைனிங் செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மேம் சொன்ன விஷயங்கள்ல நிறைய அப்பயும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. சூப்பரா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பாசிட்டிவா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீக்கெண்ட் சொல்லி இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏன்னா வீக் ஸ்டார்டிங் டே பார்த்தீங்க அப்படின்னா சண்டே மட்டும்தான். ஸோ சண்டே நம்ம எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஒர்க் நம்மளால செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்துல. ஸோ முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான ஒரு செக்ஷன்ல சூப்பரான ஒரு ஸ்டெப் டு சக்சஸ் நம்ம பார்க்க போறோம். நிறைய கைடன்ஸ் மூலமா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணா அவங்களால சக்சஸ் அடைஞ்ச முக்கியமா அவங்க பண்ணாங்க. இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீம் எப்படி க்ரோத் பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் டு சக்சஸ் நம்மளால பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டீமோட பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா 6:30 நம்ம அட்டென்ட் பண்ணுங்க.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்காக 7 to 8 பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டீமா வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. முக்கியமா நிறைய நியூ நம்பர்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா குறையும். ஸோ ஐடிக்கான ஒரு பேமெண்ட் மட்டும் தான் நம்மளால வந்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பிளானா இருக்கட்டும், க்ளோசிங்கா இருக்கட்டும். ஸோ நமக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம லீடர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஜூம்ல. ஸோ லைவா வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து டைம் ஆகும். பட் ஏன்னா நம்ம வேலை நம்ம வந்து பண்ணிட்டே ஈஸியா எளிமையா நம்ம இந்த ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஜூம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு நாள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளா வந்து மாறணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கே ஒரு சூப்பரான ஒரு செக்ஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் ஆக்சஸ் இந்தியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ்.